டிசம்பர் 13ஆம் தேதியன்று கார்த்திகை தீபத் திருவிழா கோலாகலமாக நடைபெறவுள்ளது. கார்த்திகை நாளில் இந்துக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் தீபங்கள் ஏற்றி தங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதுண்டு. இன்றைக்கு மெழுகுவர்த்திகள் புதிய புதிய வடிவங்களுடன் கடைகளில் விற்பனை செய்து வந்தாலும் களிமண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகளை பயன்படுத்துவதே நம் பாரம்பரியம். தீபத் திருவிழாவுக்கு நாம் வாங்கும் அகல் விளக்குகளால் எங்கோ வாழும் அகல் விளக்கு தயாரிப்பவர்களின் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும், அவர்களுக்கு வருமானம் பெருகும். இதற்காகவே இன்றைய தலைமுறையினர் பலரும் மண்ணாலான அகல் விளக்குகளை வாங்குவதற்கு தொடங்கிவிட்டனர். ஆனால் சமீபத்தில் தமிழ்நாட்டில் பெய்த கனமழையின் காரணமாக மண்பாண்டம் தொழில் செய்வோரின் வாழ்வாதாரமே நீரில் அடித்து செல்லப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் செராமிக் தொழிற்பேட்டை அமைந்துள்ளது. செராமிக் என்னும் சுட்டாங்கல்லை கொண்டு அகல் விளக்குகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அகல் விளக்குகள் மட்டுமல்லாமல் பீங்கான் பொருட்கள் செய்வது, சாமி சிலைகள், தலைவர்கள் சிலைகள், வீட்டு உபயோகப் பொருட்களும் இங்கு தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உள்ளூரைச் சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளர்கள், கைவினைக் கலைஞர்கள் உட்பட 2000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதன் மூலம் பயனடைந்து வந்தனர். இந்நிலையில் தொடர் மழையின் காரணமாக வெயிலில் காய வைத்த சுடுமண் அனைத்தும் நனைந்து உருகி ஓடியது. மீதம் கைப்பற்றப்பட்ட மண்ணை வெயிலில் காய வைத்து வருகின்றனர் தொழிற்சாலை ஊழியர்கள். வெயிலில் காய்ந்து உலர்ந்த பின்பு அதை மீண்டும் சூடுபடுத்தி தான் விளக்கு தயார் செய்ய வேண்டும். ஆனால் கார்த்திகை தீபம் நெருங்கும் நிலையில் இந்த ஆண்டு விளக்கு தயாரிக்கும் பணிகள் முடங்கி போய்விடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழை ஒரு கடந்த நாள் 10-15 நாளாக மழை பெய்து வருவதாக இந்த அகல் உற்பத்தி தட்டுப்பாடாகி உள்ளது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 நாளாக தான் வெயில் அடிக்கிறதால கொஞ்சம் அகல்களை வச்சு ஃபேன் போட்டு காய வச்சு இப்போது கொஞ்சம் 2 நாளாக தான் நாங்கள் உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அந்த மழை காரணமாக எங்களுக்கு இந்த தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டு உள்ளது. ரொம்ப அகல் விளக்கு ரொம்ப தட்டுப்பாடாகி உள்ளது. தீபாவளிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அகல் விளக்கு விற்பனை செய்யப்பட்டு அவங்களே நேரடியாக கொள்முதல் பண்ணிட்டு போடுவாங்க. அது இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்க. மழை காலங்களில் செராமிக் தொழிலில் ஏற்படும் நஷ்டத்தை சரிகட்டும் வகையில் தமிழ்நாடு அரசு தங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வழிவகை செய்து தருமாறு அப்பகுதியைச் சேர்ந்த செராமிக் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.